ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐடிபிபியில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு மொத்தமாக ஒரு 143 வேகன்சி வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 26 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு. ஸோ உங்களுக்கு இதில் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா குரூப் சி லெவலில் தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து 26 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்டிங்ஸு. கான்ஸ்டபிள் வந்து பார்பர் கேட்டகரிக்கு 5 வேகன்சி இருக்குது. ஸோ கான்ஸ்டபிளே வந்து சஃபாய் கர்மச்சாரி இந்த கேட்டகரிக்கு ஒரு 101 வேகன்சி. ஸோ கான்ஸ்டபிள் வந்து டிரைவர் கேட்டகரிக்கு வந்து ஒரு 37 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே வந்து அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் மேல் ஃபீமேல் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 143 வேகன்சியோட உங்களுக்கு வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் 3 படி சேலரி வந்து வரும். 21,700லேருந்து 69,100 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அந்த 21,700ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் வந்து என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்என்ஸ் அலவன்ஸ்லேருந்து காம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஸோ உங்களுக்கு வந்து ரேஷன் மணி அலவன்ஸ், இந்த மாதிரி ஃப்ரீ அகாமடேஷன், ஹெச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லேருந்து நிறையா வந்து இருக்குது. உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக 35,000க்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ஸ்டபிள் பார்பர் சஃபாய் கர்மச்சாரிக்கெலாம் வந்து 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஏஜ் வந்து 18லேருந்து 25 வயசு கொடுத்துருக்காங்க. அதே வந்து கான்ஸ்டபிள் கார்டனர் கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் 10th நீங்கள் முடிச்சுட்டு, ஆனால் இந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 1 இயர் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தல, அது இல்லாமல் ஏஜ்லேருந்து பாருங்கள் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்கள் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் வந்து இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஹைட்டு மேல் வந்து எவ்வளோ இருக்கணும், ஃபீமேலில் இருந்து எவ்வளோ இருக்கணும், ஜஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி தான் உங்களுக்கு வந்து இதில் செலெக்ஷனில் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐசைட்டாக இருக்கட்டும், ஸோ டேட்டோ, விஷன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து பே பண்ணணும். அது வந்து பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்னா எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரி, எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ₹100 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஃபேஸ் 1லேயே வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து பாருங்கள் மேலாக இருந்தால் நீங்கள் 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன் பண்ணணும். அதே வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் வந்து நீங்கள் ரன் பண்ணணும். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் வந்து ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா நான் ஹைட்டு ஜஸ்ட் காமிச்ச மத்தியில் அது வந்து கம்பல்சரியாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ல் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு 50 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஓஎம்ஆர் மெத்தட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சிபிடியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா ரிட்டனாக கூட உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 50 மார்க்கான கொஷின்ஸ் வந்து பாருங்கள் இங்கே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 1 ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லிட்டாங்க. இந்த மார்க் நீங்கள் எடுத்தாலே இதில் குவாலிஃபை, 50 மார்க்கில் இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ட்ரேட் டெஸ்ட் வந்து ஒரு 50 மார்க் வந்து வைப்பாங்க. ஸோ அதாவது ரிட்டன் எக்ஸாம் ஒரு 50 மார்க்னா ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 50 மார்க் வந்து இருக்கும். அது வந்து உங்களோட போஸ்டிங் நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஃபேஸ் 4ல். இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போது. ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 26 ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.